இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வரவேற்கிறேன். ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் மத்தேயு 18ஆம் அதிகாரம். மத்தேயு 18 23 முதல் 35 வசனங்கள் வரை. எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவன் அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன்பட்டவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரன் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றான். இந்த வேத வசனத்தினுடைய சுருக்கம், மன்னியுங்கள். மன்னிக்கணும். மன்னிக்கிற இருதயம் நமக்குள்ளே கர்த்தர் இயேசு எப்படி எல்லாரையும் மன்னித்தாரோ அதே போல் கர்த்தரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் ஒருவர் மேல் ஏதாகிலும் உங்களுக்கு மன வருத்தங்கள் இருந்தால், அல்லது பகையோ கசப்போ வைராக்கியமோ இருந்தால், அல்லது பேசாமலேயே அவங்கள அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த வேத வசனத்தின்படி நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, மன்னியுங்கள். மன்னியுங்கள். ஏன்னா இயேசு இந்த உலகத்தில் வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் அடிக்கப்படும்போது, அடித்து சிலுவை மரத்தில் தொங்கிட்டு இருக்கும் பொழுது முதல் வார்த்தை என்ன வார்த்தை? பிதாவே, இவர்களை மன்னி, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும். மன்னிக்கிறார். அப்போது எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் முதல் 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள், முதல் வசனத்திலேருந்து வாசிங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1 முதல். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் ஆகிய பரிசுத்த சகோதரே, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள், பரம அழைப்புக்கு, தேவனுடைய அழைப்புக்கு, பரலோக ராஜ்யத்துக்காக அழைக்கப்படுகிற அழைப்புக்கு
பங்குள்ளவர்களாகிய நீங்கள் நானும் பரிசுத்த சகோதரர், பரிசுத்த ஜனம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் நீங்களும் நானும் விசுவாசிக்கிற அறிக்கை செய்கிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தது போல, மோசே தேவனுடைய வீட்டில் கொடுக்கப்பட்ட எல்லா காரியங்களிலும் அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல, இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த பிரதான ஆசாரியனாய் நமக்காக வந்த இயேசு கிறிஸ்துவும் தன்னை அனுப்பின பிதாவுக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசே பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். மோசேயை பார்க்கிலும் இயேசு அதிக கனத்துக்கு, துதிக்கு, மகிமைக்கு பாத்திரமுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே கிறிஸ்து இயேசுவை பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய, பரலோகத்துக்கு பங்குள்ளவர்களாய் அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்கும் பொழுது நிறைய காரியங்களை சொல்லலாம். அவர் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய காரியங்களை சொல்லலாம். ஆனால் ஒன்று, அதில் கவனித்து பார்க்கும்போது நான் சொல்கிற முதல் காரியம், அவர் மன்னித்தார். மன்னிக்கிற அந்த சுபாவம், மன்னிக்கிற குணம் அவருக்குள்ளே நிறைவாக இருந்தது. அதாவது ஒரு பெண்ணு விபச்சாரத்தில் பிடிபட்டவளை கல் எறியும்படி எல்லோரும் விரட்டிக்கிட்டு வராங்க. இயேசு ஆலயத்துக்குள்ளே தான் உட்காண்டிருக்காரு. எல்லோரும் ஓடி வர்றாங்க கல் அடிக்கிறதுக்கு, அவளை கல்லால் அடித்து கொல்றதுக்கு. அப்போ இயேசுக்கிட்ட வரும் பொழுது அங்கே வந்து எல்லோரும் நிற்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இவ கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டிருக்கிறாள், விபச்சாரத்தில் ஈடுபட்டவள், இவளை நம்ம வழக்கத்தின்படி கல் எறிஞ்சு கொல்லணும், என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இயேசு சொல்கிறார், உங்களில் யார் பாவம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமில்லாத உண்மையாக இருக்கிறீங்களோ அவங்க முதல்ல கல் அடிக்கப்பா, முதல்ல கல்லடி அப்படின்ட்டார். சின்ன பையன்லேருந்து பெரிய கிழவு வரைக்கும் வந்திருக்கிறான் கல் அடிக்கிறதுக்கு, அடித்து கொள்றதுக்கு. இயேசு இந்த வார்த்தையை சொன்ன உடனே எல்லாரும் கல்லை போட்டு போயிட்டே இருக்கிறானுங்க, அடிக்கலை. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் பாவம் இருக்குது. பாருங்கள், அந்த நாட்களில் சிறியோர் முதல் பெரியவர்கள் வரையிலும் பாவம் செய்து தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் நன்மையும் இழந்து போயிருக்கிறாங்க. அப்போ யாரும் அவளை தண்டிக்கலை, ஏன்னா அவங்களுக்குள்ள பாவம் இருக்குது. ஆகவே எல்லாரும் கல்லை போட்டு போயிட்டாங்க. இவன் மட்டும்தான் நிற்கிறாங்க. அப்போ இயேசு பார்த்து சொல்கிறார், நானும் உன்னை என்ன செய்கிறதில்ல, தண்டிக்கலம்மா, நானும் உன்னை தண்டிக்கலை, போ, இனிமேல் நீ பாவம் செய்யாத, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்ட்டார். பாவத்தை மன்னிக்கிறவர், நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறவர், நம்முடைய அநியாயங்களை மன்னிக்கிறவர். அதான் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்கும்போது வேதத்தில் நிறைய இடங்களில் அவர் மன்னித்திருக்கிறார். ஒரு வீட்டில் விருந்துக்கு கூப்பிட்டுருக்குறாங்க இயேசுவை. அப்போது ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலது தைலத்தை, காஸ்ட்லியான தைலம் கொண்டு வந்து அவர் விருந்துக்கு அழைக்கப்பட்ட அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா. நின்றுக்கிட்டு அந்த தைலத்தை உடைச்சி அவர் மேலே ஊற்றுனாலாம். எல்லோரும் கேட்குறாங்க, எதுக்கு இந்த வீண் செலவு பண்ணியிருக்கிற, நஷ்டப்படுத்திட்டியே அப்படின்னு. நஷ்டப்படுத்திட்டேன். அந்த ஸ்திரீயும் ஆண்டவர் மன்னித்து அவளை போ, பாவம் செய்யாதானார். ஒரு குஷ்டரோகம் உள்ள மனுஷனை ஆண்டு தொட்டு சுகமாகினார், போ, பாவம் செய்யாத. நான் மன்னிச்சிட்டேன்றதுக்கு அடையாளம். மன்னிப்பு
இயேசுவினிடத்தில் அதிகமாக இருக்குது. இந்த காலை நேரத்தில் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்கிற, முன்மாதிரியாய் அவரை வைத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், நம்ம சத்தியத்தை தான் கேட்குறோம். எத்தனை பேர் நம்ம எல்லாரையும் மன்னிச்சிட்டேன், யார் மேலும் எனக்கு கசப்பு இல்லை. ஃபாதர் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார்ல, யார் மேலும் எனக்கு கசப்பு இல்லை, யார் மேலும் எனக்கு கோபம் இல்லை, யார் மேலும் சண்டை இல்லை, யாரையும் நான் மன்னிக்காம இல்லை. இந்த காலை நேரத்தில் இயேசுவை கவனிக்கும்போது அவருக்குள்ள முதலாவது மன்னிக்கிற சுபாவம். எல்லாரையும் மன்னிக்கிறார், எல்லாரையும் மன்னிக்கிறார். யாரையும் வேதத்தில் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொன்னதே கிடையாது. எல்லாரையும் மன்னிக்கிறார். அப்போ அவரை கவனிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் முதல்ல நம்ம எதை ஃபாலோ பண்ணணும்? மன்னிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். மற்றவர்களை மன்னிக்க முடியாது எதை செய்திருந்தாலும் சரி மன்னிக்கணும். அதான் வந்து கேட்குறார், சீசன் வந்து கேட்குறார், ஐயா நான் எத்தனை முறை மன்னிக்கிறது? சகோதரனே தப்பு செய்துகிட்டே இருக்கா, எத்தனை முறை நான் மன்னிக்கிறது? எத்தனை முறை மன்னிக்கிறது? 7 முறை மன்னிக்கலாமா, இல்லை 1 முறை மன்னிக்கலாமா? அவர் சொல்கிறாரு 7 முறை மட்டும் இல்லை, 70 முறை மன்னிக்கணும். 70 முறை. சுருக்கமாக நம்ம கணக்குப்படி பார்த்தா 70 முறை மன்னிக்கணும். அப்போ அவன் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் தினமும் அவன் மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும். அந்த மன்னிக்கிற அந்த வார்த்தை வந்துக்கிட்டே இருக்குது. மன்னிச்சிட்டேன் மன்னிச்சிட்டேன். மன்னிச்சதுக்கு என்னங்க அடையாளம்? நீங்கள் மன்னிச்சிட்டீங்க ஒருத்தரை, அதுக்கு என்ன அடையாளம்? என்னம்மா? மன்னிச்சிட்டீங்க, அதுக்கு என்ன அடையாளம்ன்ற? ஒப்புரவாகணும், பேசணும் அன்பான வார்த்தைகளால். பேசுகிறோம், அது கண்டிப்பாக பேசினா தான் நம்ம மன்னிச்சதுக்கு அடையாளம். இன்னொன்று சொன்னால், மன்னிச்சதுக்கு அடையாளம் மறக்கணும். மன்னிச்சதுக்கு அடையாளம் மறக்கணும். நான் மன்னிச்சிட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்லேயே வச்சுட்டு இருக்கக்கூடாது. அது மன்னிச்சதுக்கு அர்த்தமே இல்லை. இயேசு அப்படி பார்த்துருந்தா இங்கே உங்களை என்னை யாரையும் மன்னிச்சிருக்க மாட்டார். இல்லை, எத்தனை பேர் ஆண்டவர் முழுசாக மன்னிச்சிருக்கிறாருன்றீங்க? மன்னிச்சிருக்காரா? உங்களையும் என்னையும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மன்னிக்கலை, ஃபுல்லாக மன்னிச்சிருக்கிறாராம். முழுவதும் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவர் இரத்தத்தினாலே கழுவி உங்களை என்னை சொந்த பிள்ளையாக கர்த்தர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சரி, அப்போ இயேசுவை கவனித்து பார்க்கும்போது முதலாவது அவர் வாழ்க்கையில் எதை பார்க்குறோன்னா, மன்னிக்கிற தன்மை, மன்னிக்கிற குணம். இங்கே இருக்கிற எத்தனை பேர் நான் எல்லாத்தையும் மன்னிச்சிருக்கிறேன்? மன்னிச்சதுக்கு அடையாளம் அந்த நிகழ்வை மறந்து விடுவது, மைண்டில் வச்சிட்டு இருக்கக்கூடாது, அதை முற்றிலும் மறந்து போவது. அதான் மன்னிச்சதுக்கு அடையாளம். ஆண்டவர் சொல்கிறார், நம்ம அறிக்கை செய்யும்போது அவர் மன்னிச்சதுக்கு அடையாளம் நம்முடைய பாவங்களை எல்லாம் முதுகுக்கு பின்னாடி போடுறார், திரும்பியே பார்க்கறது இல்லை. இன்னொன்று, நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் போடுறார், மன்னித்ததுக்கு அடையாளம். இன்னொரு வசனம் சொல்லுது, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அவர் நம்முடைய பாவங்களை விட்டு என்ன செய்திருக்கிறார்? நம்மை விட்டு நம்முடைய பாவங்களை அகற்றி இருக்கிறார். அப்படின்னா அவர் கண்ணுக்கு எட்டாத தூரம் வரைக்கும் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவர் அப்புறப்படுத்திட்டார். ஆழத்தில் கொண்டு போய் போட்டார். யாரும் முங்கி போய் எடுத்துட்டு வர முடியாது, பார்த்துட்டு வர முடியாது. ஸோ மன்னிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். இந்த காலை நேரத்தில் யார் மேலாகிலும் உங்களுக்கு கசப்பு இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்யணும்? மன்னிக்கணும். ஒரு முறை நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு சில மாதங்கள் தான் இருக்கும்.
எனக்கு என்னுடைய மூத்த அண்ணனுக்கும் எங்களுக்குள்ளே எந்த சண்டையும் இல்லை. அப்பா அம்மா அவருக்கு மேரேஜ் முடிஞ்சு அப்பா அம்மாவை கொஞ்சம் கவனிக்கல. அவர் என்ன சூழ்நிலைன்னு எனக்கு அப்பம் தெரியாது. ஆனால் சரியாக அவங்கள கவனிக்காமல் விட்டுட்டார் அப்படின்ற வருத்தம் எனக்கு உள்ளே இருந்தது. அவங்க இருக்காங்க நல்லா தான், பட்டு கொஞ்சம் கவனிக்க வேண்டியதில் அவர் கவனிக்கலை. அதனால் எனக்குள்ளே கொஞ்சம் பயங்கர வருத்தம் வந்துட்டு எனக்கும் அவருக்கும் மனஸ்தாபம் வந்தது. ஒரு கடிதம் எழுதுன ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். பக்கத்தில் தெரு தான், இந்த தெருவில் நாங்கள் இருக்கோம், நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் அவர் இருக்கார். ஒரு ஒயிட் பேப்பர் வாங்கிட்டு வந்தேன், 4 பக்கம் எழுதினேன். எழுதி என்னென்ன எழுதணுமோ எல்லாத்தையும் என் மன பாரத்தை எல்லாத்தையும் எழுதிட்டு கடைசியாக ஒரு வரி எழுதியிருந்தேன். இதை குறித்து நீங்கள் பேசணுண்டா நேரடியாக பேசினா வேறு மாதிரி ஆயிரும். பயந்தான் உள்ளுக்குள்ளே. நேரடியாக பேசினா வேறு மாதிரி ஆகிடும். எதை பேசினாலும் எனக்கு கடிதம் மூலமாக எனக்கு தெரியப்படுத்துன்ட்டு பயங்கரம். அதில் எழுதின வார்த்தையெல்லாம் கொஞ்சம் ஹார்ஸாக தான் எழுதியிருந்தேன். அப்போது நான் எழுதுகிற அந்த டைமில் நான் ரட்சிக்கப்படாமல் இருந்தேன். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த கடிதம் போயிருக்கு. அவர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்காரு, அண்ணி எடுத்து கொடுத்துருக்காங்க வாசிக்க சொல்லி. அவங்க படிச்சிருக்காங்க, படிச்சுட்டு அவர் வந்த உடனே கொடுத்துருக்காங்க. அவர் வாங்கி நைட்டுக்கு தான் வருவார். முடிச்சுட்டு அதை படிச்சுட்டே இருந்தாராம். அப்படியே மயக்கத்தில் விழுந்துட்டாராம். அவ்வளோ சூப்பராக எழுதியிருக்கிறேன் கடிதம். மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னு எனக்கு ஒரு சில வருடங்கள் கழித்து தான் தெரியும். ஏன்னா அவர்கிட்ட தான் நான் அடி வாங்கினேன். படிக்கிறதுக்கெல்லாம் சரியாக அடிச்சிருவார். அவருன்னா பயம். ஆனாலும் எனக்குள்ள அந்த கோபம் இப்படி எழுதி போட்டேன். அதுக்கு பிறகு எனக்கு அவருக்கும் ரொம்ப கேப். ஆப்போசிட்டில் பார்த்தாலும் நானும் பேச மாட்டேன், அவரும் பேச மாட்டார். எனக்கு அப்போல்லாம் எப்படி இருக்குன்னா, அவர் கண்டிப்பாக ஏதாவது அடிச்சிருவார். அதனால் அவரை எங்கேயாவது பார்த்துட்டேன்னா முதல்ல அவரை பார்த்த உடனே ரெண்டாவது பார்க்குறதுக்கு கல் எங்கன்னா கிடக்குதா அப்படி பார்ப்பேன். ஏன்னா அவர் அடிக்கிற மாதிரி ஏதாவது வந்தார்னா களை தூக்கி அடிச்சிடணும் அப்படின்னு. அவ்வளோ ஒரு நல்ல பையலாக இருந்திருக்கிறேன் நான். நல்ல வேளை ஆண்டவர் என் கண்ணுக்கு முன்னால் எந்த கல்லும் வைக்கல. இல்லைன்னா கொலகார பாவியாக நான் போயிட்டு வந்திருப்பேன். வீட்டில் எல்லோரும் ஒதுக்கி விட்டுருப்பாங்க. இப்படி ஒரு மேன்மையான ஊழியத்தை இழந்து போயிருப்பேன். ஸோ கொஞ்சம் காலம் ஆச்சு. இப்படியே தான் போயிட்டுருக்குது. ஏறக்குறைய ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே நானும் என் அண்ணனும் பேசலை. இந்த கடிதம் அவர் மட்டும் பார்க்கல, என்னுடைய ரிலேட்டிவ் கிட்ட சித்தப்பா கிட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்து படிச்சிருக்காங்க. இப்படியே எழுதியிருக்கான். ஸோ 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அதுக்கு பிறகு நான் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போயிட்டுருக்கிறேன். ஒரு சில மாதங்கள் தான் இருக்கும். அப்போது பாஸ்டர் ஒரு முறை அந்த செய்தி எடுக்கிறார். நீ போய் உன் காணிக்கை பலிபீடத்தின் மேலே வச்சுட்டு உன் சகோதரன் கூட போய் ஒப்புரவாயிட்டு வந்து பிறகு நீ காணிக்கை செலுத்து அப்படின்னு ஒரு வாசனார். அதை எடுத்து பேசின உடனே எனக்கு என் அண்ணன் ஞாபகம் தான் வந்தது. நான் வேறு யார் மேலேயும் கோபமாக இல்லை, மன்னிக்க முடியாமல் இல்லை, கோபத்தில் எரிச்சல் இல்லை, அவர் மேலே மட்டும்தான். அந்த வார்த்தை எனக்குள்ளே கிரியை செய்தது. அவர் பவர் ஹவுஸுக்கிட்டே வீடு இருந்தார். அப்போ என் தம்பிக்கு தான் தெரியும், நான் போனதே கிடையாது. ஆராதனை முடித்த உடனே என் தம்பிகிட்ட கேட்டேன், அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரணும் போகலான்ட்டு. அவன் தான் கூட்டிகிட்டு போகணும். வீட்டில் உட்கார்ந்து நான் வரும்போது ஜெபம் பண்ணிட்டு வந்த, ஆண்டவரே நான் போய் அண்ணன் கூட ஒப்புரவாக போகிறேன், அடித்தாலும் பரவாயில்ல, அடி வாங்கிட்டு நான் வர்றதுக்கு ரெடியாக போகிறேன்யா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் போனேன். வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் போகிறேன். வெளியில் தான் உட்காந்துருக்காரு. பார்த்தார். இப்படி பார்த்துட்டு வாடினார். அவ்வளோதான். உள்ளே போய் உட்காந்துருந்தேன். ஒரு 1 மணி நேரம் கிட்டே இருக்கும். நானும் பேசலை, அவரும் பேசலை.
எப்படி தொடங்குறதுன்னு எனக்கு தெரியல. எதை பேசினாலும் அவர் வீட்டில் போய் மாட்டிக்கிட்டேன். என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. ஏன்னா கடிதம் அந்த மாதிரி ரொம்ப ஹார்ஷாக எழுதியிருந்தேன். சரி 1 ஹவர் ஆச்சு. அதுக்குள்ளே அண்ணி அங்கே சமையல்லாம் பண்ணிட்டாங்க. சிக்கன் குழம்பெல்லாம் வச்சுருந்தாங்க. உடனே எனக்கு தோணுச்சு, மன்னிப்பு கேட்க வந்துட்டு நம்ம இன்னும் ஒன்றுமே பேசாமல் இருக்கிறோமே, ஈவினிங் சர்வீஸ் போகணும். அப்போ உடனே பைபிளை எடுத்து, அப்போல்லாம் வசனம் எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு கூட தெரியாது. திருப்பின உடனே எனக்கு கண்ணுக்கு நேராக ஒரு வசனம் மாட்டுச்சு. தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன் அப்படின்னு ஒரு வசனம். அன்னைக்கு எடுத்த வசனமும் அதில் சேர்ந்து வந்தது. எடுத்து அந்த வசனத்தை கொடுத்தேன். அன்னைக்கு பேசின அந்த வசனம் எனக்கு திருப்பின உடனே வந்துட்டு, எடுத்து கொடுத்த உடனே அதை படிங்கன்னு மௌனமாக படிச்சுட்டு மௌனமாக உட்காந்துட்டார். ஒன்றும் பேசலை. அப்புறம் நான் சொன்னேன், அண்ணா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. 1 மணி நேரத்துக்கு பிறகு நான் அந்த மன்னிப்பு கேட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அவர் சொன்னார், உன் மேலே என்ன தப்பு இருக்குது, எல்லாம் என் மேலே தான் தப்பு, ஏன் தப்பு தான் அதெல்லாம் அப்படின்னார். வேறு ஒன்றுமே பேசலை. இந்த ஒரு வாரத்துக்கு நான் 1 மணி நேரமாக வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் சர்வீஸ்க்கு வந்துட்டேன். அதுக்கு பிறகு என் அண்ணன் குடும்பம்லாம் ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. என்ன சொல்கிறேன்னா, அந்த மன்னிக்கிற அந்த சுபாவம். நான் போய் மன்னிப்பு கேட்டேன் என் அண்ணன்கிட்ட, என்னை மன்னிச்சிருங்கன்ட்டு. இதில் பெரியவங்க சின்னவங்கன்னெலாம் அப்படி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. மன்னிக்கிறதில்ல பெரியவங்க தப்பு செய்தால் சின்னவங்ககிட்ட கூட என்ன செய்யலாம், ஃபாரினில் தான் அந்த முறையெல்லாம் இருக்குது. சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், சாரி, உடனே சொல்லுவாங்க. நம்ம ஆளுங்க குழந்தை கூட சாரி சொல்லுன்னா அது மட்டும் வாயிலே வராது சின்ன பிள்ளைகளுக்கு. மீதி வார்த்தையெல்லாம் வரும். சாரி சொல்லுன்னா அப்படியே சில மாதிரி நிற்கும் குழந்தையே. அதுக்கு என்னன்னே அர்த்தம் தெரியாது. ஆனால் அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு ரொம்ப ஸ்டபனாக நிற்கும் பிள்ளையே. ஸோ அதுக்கு பிறகு எனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப விடுதலையாக இருந்தது. காலங்களாச்சு. அதுக்கப்புறம் நல்லா பேச ஆரம்பித்தோம் சாகிற வரைக்கும். அதுக்கப்புறம் எந்த கசப்பு கோபம் எரிச்சல் சண்டை ஒன்றுமே கிடையாது எங்களுக்குள்ளே. என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தவறு செய்திருந்தால் மற்றவங்க மன்னிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் எதாகிலும் பேசியிருந்தால், நடக்கையில் செய்திருந்தால், அது நீங்கள் அவரிடத்துல போய் மன்னிப்பு கேளுங்க. நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் மன்னிப்பு பெறாமல் உன் காணிக்கை அங்கீகரிக்கப்படாதுன்னு சொல்கிறார். உன் சொத்தே எழுதி கொடுத்தாலும் சரி, நீ மன்னிக்காமல் உன் காணிக்கை கொண்டாந்து வைக்காத. முதல்ல போய் ஒப்புரவாயிட்டு நீ காணிக்கை செலுத்துன்ற. அப்போ ஆண்டவருக்கு எது முக்கியம்னா, மன்னிக்கிறது தான் முக்கியம். உன் காணிக்கையோ பணமோ அல்லது நீ எதை கொடுத்தாலும் சரி, கர்த்தருக்கு அது மேலே பிரியம் இல்லை. நீ மன்னிச்சிட்டு செலுத்து. அப்போ மன்னிக்காமலேயே சிலர் காணிக்கை செலுத்திட்டு ஆண்டவர் கொடுத்துருக்கிறேன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. உங்கள் கணக்கில் அது ஓகே, பட் கர்த்தருடைய கணக்கில் அது ஓகே இல்லை. என்னைக்கு நம்ம மன்னிக்கப்பட்டு அல்லது மன்னிப்பு கேட்டுட்டு அந்த ஒப்புரவாயிட்டு அந்த காணிக்கை செலுத்துகிறோமோ, அந்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே கிறிஸ்து இயேசுவை கவனிக்கும் பொழுது அவருக்குள்ள மன்னிக்கிற அந்த சுபாவம் தாராளமாக ஏராளமாக இருந்தது. நம்ம ஒரு முறை மன்னிச்சா அவ்வளோதான் உனக்கு மரியாதை, இதுக்கு மேலே பண்ணின்னு அவ்வளோதான். நான் என் அண்ணகிட்ட அப்போ பேசினது என்னென்னா, அந்த கடிதத்தை எழுதுந்து, நான் செத்தாலும் நீ வரக்கூடாது, நீ செத்து போனேன்னு கேட்டாலும் நான் கேள்விப்பட்டாலும் நான் வரமாட்டேன். நீ என்னையும் பார்க்கக்கூடாது, என் உனக்கு முன்னாடி நான் மறிச்சிட்டாலும் நீ வரக்கூடாது, நீ மறிச்சிட்டாலும் நான் வரமாட்டேன். அப்படி தான் எழுதியிருந்தேன். கடைசியில் அவர்
ஹாஸ்பிட்டலில் இருக்கார். நான் எங்கேயும் வெளியூருக்கு போயிட்டு வந்த வெள்ளி சனி ஞாயிறு தொடர்ந்து ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நடக்குது. 3 நாள் இருக்கும். ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறானுங்க. ரொம்ப சீரியஸாக இருக்கிறார், ரொம்ப சீரியஸ். பேசுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்குது. அன்கான்ஷியஸ் மாதிரி வந்துட்டுருக்காரு. கேட்டுக்கிட்டே இருந்தாராம். எல்லாம் மற்ற கூட பிறந்தவங்க எல்லாம் போய் பார்த்துருக்குறாங்க, நான் மட்டும்தான் போகலை. என்னை கேட்டுக்கிட்டே இருந்தாராம். கேட்டாருன்னு சொன்னாங்க. கால்லேருந்து ஃபோன் வருது, ரொம்ப சீரியஸாக இருக்கார். நான் வந்துட்டேன். ப்ரேயரு அது முடித்த உடனே அடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. ஆராதனை சனிக்கிழமையிலேருந்து ஒரே கால். ரொம்ப முடியாமல் இருக்காங்க, டாக்டரு பிழைக்க மாட்டார் சொல்லிட்டாங்கன்ட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாம் ஃபோன், நீங்கள் வாங்க, வரணும், யாரையாவது ரெடி பண்ணிவிட்டு வாங்க. என் ஆண்டவருடைய வேலையை நான் உண்மையாக செய்யணும். என் அண்ணனுக்கு நான் ஜீவனை கொடுக்க போகிறது இல்லை, பட் ஜீவனை கொடுக்குறது அவர் தான். எனக்கு கொடுத்துருக்கிற வேலையை நான் முடிச்சுக்கிட்டு தான் வரும். ஆராதனையை என் அண்ணனுக்காகவோ அப்பாவுக்காகவோ கூட பிறந்தவங்களுக்கோ சொந்த பந்தங்களுக்கோ கல்யாணமோ சாவோ வாழ்வோ எதுக்கு நான் லீவ் போட மாட்டேன். ஆராதனை நிறுத்திக்கிட்டு நான் அந்த வேலையை முடிச்சுக்கிட்டு வந்து ஆராதனை பிறகு பார்க்கலான்னு அலட்சியமாக நான் வரமாட்டேன். கடைசியில் ஆராதனை முடிஞ்சது, சண்டே முடிச்சுக்கிட்டு மியாட்டுக்கிட்ட பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். அங்கேருந்து என் ஹாஸ்பிட்டலேருந்து மச்சான் ஃபோன் பண்ணுறாப்புல, இறந்துட்டார் அப்படின்ட்டு. பாடிக்கு தான் போனேன். இறந்த பிறகு தான் நான் போக முடிஞ்சிச்சு. என்னென்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் நம்ம மன்னிக்கும் போது அதில் இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேறு எதுலேயும் இல்லை. பார்த்த வரைக்கும் ஒரு மனப்புழுக்கத்தோட மனவேதனையோட மன்னிக்க முடியாத தன்மையோட நம்ம என்ன தான் வாழ்ந்துட்டு இருந்தாலும் அது ஒரு குறைவாகவே இருக்கும். வாழ்க்கையில் ஒரு குறைவாகவே இருக்கும். வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அது பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்கும், தடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அனுபவிக்க முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றார், கிறிஸ்து இயேசுவை நீங்கள் கவனிக்கும் பொழுது அவர் மன்னித்தார், எல்லாரையும் மன்னித்தார். உங்களையும் என்னையும் எல்லாம் டோட்டலாக தானே மன்னிச்சார்ல. இந்த வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியில் ஒரு பெரிய பணக்காரர், அந்த பணக்காரனுக்கு வேலைக்காரங்களாம் இருக்காங்க. அப்போ வேலைக்காரன் இருக்கும்போது ஒரு வேலைக்காரன் கேட்குறான், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு பணம் தேவை இருக்குது, கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறான். கொடுத்துருக்கிறார், ஓனர் கொடுத்துருக்கார், வாங்கிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ கொடுக்கல் வாங்கல் இருந்தால் அந்த உறவு எப்படி இருக்கும்? ஒரு ஓனர் வந்து வேலை பார்க்குறவங்கள நம்பி 50,000 1,00,000 ரூபா கொடுக்குறாருந்தா அந்த உறவு எப்படி இருந்தால் கொடுப்பாங்க? உண்மையான அந்த அன்பு இருந்தால் கொடுப்பாங்க, அவன் மேலே நம்பிக்கை இருந்தால் கொடுப்பாங்க. அந்த நம்பிக்கைக்குரியவனாய், அந்த அன்புக்கு பாத்திரவானாய், அந்த பணம் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளவனாய் அவன் அதுக்கு முன்னாடி இருந்திருக்கான். அதனால தான் அவன் கேட்ட தொகையை கொடுத்துருக்கார். இவன் வாங்கிட்டு வந்தவன் குறிப்பிட்ட காலம் ஆச்சு. அவனை கூப்பிட்டு கேட்கும்போது, ஐயா எனக்கு கொடுக்க முடியல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பொறுத்து கொடுக்குறேன் அப்படின்னா. அவனுடைய நிலையை சூழ்நிலைகளை பார்த்து இந்த எஜமான் என்ன பண்ணாரா, டோட்டலாக மன்னிச்சிட்டார். சரி, நீ கொடுக்க வேண்டாப்பா, நீ நல்ல மனுஷனாக தான் இருந்த, ஆனால் இப்போ உன்னால் முடியல, கொடுக்க வேண்டாம், நான் ஃபுல்லாகவே மன்னிச்சிட்றேன், உனக்கு கடனெல்லாம் என்ன செய்கிறேன், கடன் நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி மன்னிச்சிட்டார். இவன் மன்னிப்பு கிடைச்ச பிறகு இவன் கடந்து போகும்போது இவங்கிட்ட இன்னொருத்தன் கொஞ்சம் குறைவான அமௌண்ட்டு வாங்கி, இவங்கிட்ட 10,000 ரூபா வாங்கியிருக்கான், அவன் 100 வெள்ளி பணம் தான் வாங்கியிருக்கான். அவன் மன்னிப்பு பெற்றுட்டு போகும்போது இவங்கிட்ட வாங்கின கடன்பட்டவன் இன்னொருத்தன் அவங்க கூட வேலை பார்க்குறவன், அவனை கேட்டு தொண்டையை பிடிச்சி இழுத்து தொண்டையில் கையை வச்சு அழுத்தி, காசை கொடுக்குறியா கொன்றுவேன், மிரட்டிடுவேன். தொண்டையை வச்சு அழுத்தினான்னு என்ன அர்த்தம்? கொலை செய்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போயிருக்கான்.
இப்போ அவனும் கேட்குறான், ஐயா நான் உங்களுக்கு உள்ளதை நான் கொடுத்துட்றேன், எப்படியாகிலும் திரும்ப கொடுத்துருவேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான், கொடுக்க முடியாது, இவனை கொண்டு போய் லாக்கப்பில் வைங்க அப்படின்ட்டான். இவனை கொண்டு போய் உள்ளே அடைச்சி வைங்க, காவலில் வைங்க அப்படின்ட்டு அனுப்பிவிட்டான். கூட வேலை பார்க்குற மற்ற வேலைக்காரங்க இந்த செய்தியை பார்த்துட்டு அந்த முதலாளிகிட்ட போய் சொல்கிறாங்க, ஐயா இப்படி ஒருத்தனை இவன் பண்ணிட்டான் ஐயா அப்படின்னு. உடனே அந்த முதல்ல கடன் வாங்கி மன்னிச்சிட்டார்ல, அவனை அழைச்சிட்டு வர சொல்லி அவருக்கு சொல்கிறார் அந்த வார்த்தையில். அவனை அழைப்பித்து 32வது வசனத்தில், அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் எஜமான் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். அவனை பனிஷ் பண்ணுறவங்க, தண்டிக்கிற நபர்கிட்ட அந்த நபரை கொடுத்துட்டான். கொடுத்து முடிக்கிற வரைக்கும் இவனை பனிஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது சொல்லிட்டு தான் சொல்கிறார், நான் உனக்கு எவ்வளோ எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன் இல்லைப்பா, நான் உனக்கு மன்னிச்சனே, நீ ஏன் மன்னிக்கலை? உனக்கு அதிகமாக நான் மன்னிச்சிருக்கிறேன், அதிக கடன் பட்டிருக்க, உனக்கு நான் மன்னிச்சிருக்கிறேன். ஆனால் உங்ககிட்ட குறைவாக கடன் பட்டவனை நீ மன்னிக்காமல் இப்படி அவனை தண்டிச்சு இருக்கிறையே, மன்னிக்கிறதுக்கு உனக்கு மனம் வரலையே அப்படின்னு சொல்லி அவனை தண்டனைக்கு உள்ள அவனை பிடிச்சி கொடுத்துட்டான். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்காமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு அப்படியே மன்னியாதிருப்பார் அப்படின்னு சொல்கிறார். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை, குறைவுகளை, பிழைகளை, உனக்கு விரோதமாய் பேசியிருந்தாலும் செய்திருந்தாலும் அதை என்ன சொல்கிறாரு, நீ மன்னிக்கணும். நீ மன்னிக்கிறதுக்கு மனம் இல்லைன்னா கர்த்தரும் என் பிதாவும் உன்னையும் என்ன செய்ய மாட்டார், மன்னிக்க மாட்டாரப்பா, மன்னிக்க மாட்டார். ஸோ இது இந்த மன்னிக்கிற தன்மை நமக்குள்ளே எல்லாருக்கும், நம்ம கிறிஸ்தவங்களாக இருந்தால் கண்டிப்பாக கிறிஸ்து மன்னித்தது போல கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்குள்ளேயும் அந்த மன்னிப்பு இருக்கணும். இப்போ யாரெல்லாம் மன்னிச்சிட்டீங்க, யாரெல்லாம் மன்னிக்க போகிறீங்கன்னு கேட்கல. ஸோ அதாவது ஒரு மனுஷன் எதுக்கு ரொம்ப பவர் இருக்குது உலகத்தில், எதுக்கு தான் ரொம்ப பவர் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நெருப்பு கவனிச்சாராம். நெருப்புகிட்ட கேட்டாரன், உனக்கு தானே எல்லாரை விட உனக்கு ரொம்ப பவர் இருக்குதுன்னு கேட்டாராம். அது பவர் இருக்குது, ஆனால் ஒரு மழை பெஞ்சால் நான் புஷ்ஷுன்னு போயிடுவேன், எனக்கு பவர்லாம் போயிடும். அப்படி அப்போது இதையும் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு மழை இருக்குது, அப்போ மழையை பார்த்து கேட்டாராம், உனக்கு தானே எல்லாத்த விட பவர் இருக்குது அப்படின்னு. மழை சொல்லிச்சான், எனக்கு பவர் இருக்குது, ஆனால் மழை பெய்யும் தண்ணி இருக்கு இல்லையா, சூரியன் வந்த உடனே எல்லாம் ஆவியாக போயிடும், என்னால் முடியாது. அப்போ அவன் அடுத்தது சூரியனுக்கு தான் பவர் இருக்குது அப்படின்னு சூரியன்கிட்ட போய் கேட்டான். சூரியனே உனக்குத்தானே எல்லாத்த விட பவர். ஆமாம் எனக்கு பவர் இருக்குது, ஆனால் மேகம் வந்து மூடிச்சுன்னா நான் காணாமலே போயிடுவேன் அப்படின்னுச்சு. அப்போ சூரியனை விட எதுக்கு அதிகமான பவர் இருக்குது, மேகத்துக்கு தான். அப்போ மேகத்தை பார்த்து கேட்டாராம்,
மேகமே மேகமே, உனக்குத்தானே எல்லாத்தை விட அதிகமான பவர் இருக்குது. ஆமாம், அதே நேரத்தில் ஒரு காற்று அடித்தா என்னை காணாமல் போயிடுவேன், இருக்கிற இடமே தெரியாமல் அப்படின்னு. அப்போது இதை விட அதிக பலம் உள்ளது காற்று. காற்றை போய் கேட்டார், காற்றே காற்றே, உனக்குத்தானே அதிக வல்லமை இருக்குது, பலன் இருக்குது, பலம் இருக்குது அப்படின்னு. காற்று சொல்லிச்சு, ஆமாம் எனக்கு பலம் இருக்குது, ஆனால் நான் வேகமாக அடிக்கும்போது மலை பக்கம் போகும்போது மழை தடுத்து நிறுத்திடுது, என்னால் மூவ் பண்ண முடியல. அப்போ மலையை பார்த்து கேட்குறான், மலையே மலையே, உனக்குத்தானே ரொம்ப பவர் இருக்குது அப்படின்னு. மலை சொல்லிச்சான், ஆமாம், பார்க்கறதுக்கு தான் பெரிய உருவம், மனுஷன் இருக்கிறானே மனுஷன், கீழே குழி போட்டு வெடி வச்சு டம்முன்னு வெடிக்கிறான், நான் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுறேன் அப்படின்னு. அப்போது இந்த மனுஷன் யோசிச்சாரான், அப்போ மனுஷனுக்கு தாயா இருக்குது அப்படின்னு மனுஷனை வந்து கேட்டார். மனுஷனை பார்த்து, மனுஷனே மனுஷனே, எல்லாத்த விட உனக்கு தானே பவர் அதிகமாக இருக்குது அப்படின்னு. எனக்கு பவர் இருக்குதான், ஆனால் என்னையும் மேற்கொள்ளக்கூடிய ஒன்று இருக்குது, மரணம்னு ஒன்று இருக்குது. மரணம் என்னை தொடும்பொழுது, மரணம் என்னை சந்திக்கும்போது நானும் மரணத்துக்கு அடிமையாயிரும், என்னாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. மரணத்தை பார்த்து கேட்டாராம், மரணமே மரணமே, அப்போ எல்லாத்த விட உனக்குத்தானே பவர் இருக்குது அப்படின்னு. பவர் இருக்குது, எல்லாம் என் கண்ட்ரோலில் தான் இருக்குது, கடைசியில் என்கிட்ட தான் வந்து முடியும். ஆனால் ஒரே ஒருத்தரை மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, ஒருத்தரை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இயேசு கிறிஸ்து அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் என்னை உடைச்சி தள்ளிக்கிட்டு எழுந்து போயிட்டார். அப்போ யாருக்கு தான் இருக்குது? அலையிலே சொல்ல மாட்டீங்களே, இது செயற்கை, இயற்கையிலே வரணும் அப்படின்னு சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, இந்த மரணம் வரைக்கும் மனிதனால் போக முடியுது இல்லையா? மறித்த பிறகு நீ எத்தனை கோடி வச்சுருந்தாலும் சரி, எதனை கட்டு வச்சுட்டு அனுப்ப போகிறாங்க? இல்லை இல்லை, சொத்து ஏக்கர் கணக்கில் இருந்தாலும், ஐயோ ஒரு ஏக்கர் அவர் பேர்லேயே எழுதி வச்சுட்டு போகட்டும், அவர் பேர்லேயே இருக்கட்டும், எவ்வளவு அனுபவித்த மனுஷன், எவ்வளோ கஷ்டப்பட்டவர், எவ்வளோ உழைச்சவர் அப்படின்னு சொல்லி அது அனுப்ப போகிறாங்க. இல்லை, ஒரு கிறிஸ்மஸுக்கு ஒரு ஸ்கிட்டுக்காக ஒரு இது ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஐயா ரொம்ப சீரியஸாக இருக்கிறார், உடம்பு முடியாமல், உடம்புக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கார். டாக்டர் வந்து டைம் கொடுத்துட்டார், இவ்வளோ நேரம் தான் உனக்கு டைம், லாஸ்ட் டைம், அதுக்கப்புறம் நீங்கள் இறந்துருவீங்கன்ட்டு. அதுக்குள்ளே இவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டில் இருக்கார். அதுக்குள்ளே எல்லாம் பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்குற சொத்துக்கத்தெல்லாம் என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்துருவோன்ட்டு உடனே என்ன பண்ணாரா, மூத்த மகனே இங்கே வா. மூத்த மகனை கூப்பிட்டு, நான் டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்கம்மானே, நான் இறந்துட போகிறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே நான் உங்களுக்கெல்லாம் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்துட்டு ஒப்படைக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு நான் போகணும் அப்படின்னு மூத்த மகனை கூப்பிட்டு மூத்த மகனுக்கு ஒரு பகுதியை கொடுத்தாராம். ஒரு காலேஜ், இந்த காலேஜெல்லாம் உன் பொறுப்பு, நீ எடுத்துக்கோ அப்படின்னு. 2வது மகனை கூப்பிட்டார். 2வது மகனை கூப்பிட்டு, மகனே இந்த கம்பெனியெல்லாம் உன் பொறுப்பு, உனக்கு கொடுத்துட்றேன், நீ அதை பொறுப்பாக பார்த்துக்கோ, நீ எப்படியாவது பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். பிள்ளைகளுக்கெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு மனைவியை கூப்பிடுறார். மனைவி கூப்பிட்டு, எம்மா நீ ஒன்றுமே கேட்கலையம்மா, என்கிட்ட எதுவுமே கேட்கலையே, ஏங்க உங்களை விடவாங்க எனக்கு சொத்து ஆஸ்தி, நீங்கள் தான் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்துருக்குறீங்க இல்லையா, எனக்கு என்ன அதுக்கப்புறம் எனக்கு நான் வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை, நீ இத்தனை வருஷம் என் கூட வாழ்ந்துருக்கிற, உன்னை சும்மா விட்டு போனால் பிள்ளைங்க கையை ஏந்திகிட்டு இருக்கணும், நீ உன்னையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வீடு, ஃப்ளாட்ஸ், அது உனக்கு கொடுக்குறம்மா, நீ அதை பார்த்துக்கோ அப்படி எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டார். கொடுத்துட்டு கடைசியாக சொல்கிறார், எல்லோரையும் கூப்பிட்டு, இங்கே பார், நான் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டேன், இப்போ நான் சாக போகிறேன், இன்னும் 2 நிமிஷம்தான் இருக்குது டாக்டர் சொன்னது போல், ஆனால் நான் செத்தேன்னா யாரும் அழக்கூடாது,
உங்களை நான் அழ வச்சுட்டு நான் போக விரும்பலை. யாரும் அழக்கூடாது, சந்தோஷமாக இருங்க, நல்ல புத்தியாக பொழைச்சிக்கன்னு சொல்லிட்டார். சொல்லி முடிச்சு டபக்குன்னு செத்துட்டார். அவ்வளோதான், டைம் முடிஞ்சு இறந்துட்டார். பிள்ளையும் மனைவி எல்லாம் கிளம்புறாங்க. அம்மா நான் போய் எல்லாருக்கும் சொல்லிடுறேம்மா, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அப்படின்ட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. நர்ஸ் ஒடியாருது ஹாஸ்பிட்டலில் உள்ளே பார்த்துட்டு இருந்து, என்னங்க இன்னும் பொறுப்பு இல்லாமல் போயிட்டுருக்கீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்ட மனுஷன் இறந்துட்டார், ஒருத்தரும் அளவும் இல்லை, நீ பாட்டு விட்டுட்டு போகிறீங்களேன்னு. உடனே அந்த அம்மா சொல்லுது, இல்லை எங்கள் வீட்டுக்காரர் தான் சொன்னார், நான் செத்துட்டா யாரும் அழக்கூடாது, உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. சரி, அப்போ அதுக்குன்னு கொஞ்சம் மனசாட்சி கூட இல்லையா, இப்படியே ஆளாமல் விட்டு போவீங்க அப்படின்னு. எவ்வளோ நல்ல மனுஷன், இந்த காலத்தில் அவன் குடித்து சொத்தெல்லாம் காலி பண்ணிட்டு கிடக்கிறான், பொம்பளைங்களுக்கு கொடுத்து காலி பண்ணுறான், குடித்து காலி பண்ணுறான், எப்படியோ காலி பண்ணுறான். ஆனால் உங்கள் வீட்டுக்கார் தங்கமான மனுஷன், அந்த பிள்ளைக்கு அதை எழுதி கொடுத்தாரு, காலேஜை கொடுத்தாரு, எஸ்டேட்டை கொடுத்தாரு, கம்பெனியை கொடுத்தாரு, ஃப்ளாட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போகிறாரு, எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு தானே போகிறாரு, உங்களை கடன் இல்லாமல் தானே விட்டு போகிறாரு, இவ்வளோ சொத்து கொடுத்துருக்காரு, போதாதா, இதுக்காகலையும் நீங்கள் வருத்தப்படக்கூடாதுன்னா. உடனே அந்த அம்மா சொல்லுது, மனைவி, என்னது அவர் சொத்து எழுதி கொடுத்துட்டு போனாரா, தண்ணி கேனு போடுற இடம் அதெல்லாம், காலேஜில் தண்ணி கேனு போடுறது மூத்த பையில நீ பார்த்துக்கோ, ஃப்ளாட்ஸில் வந்து தண்ணி போடுறது மனைவியை பார்த்துக்கோ, கம்பெனியில் தண்ணி கேனு போடுறது அதை நீ பார்த்துக்கோ, தண்ணி கேனு போடுற பொறுப்பை கொடுத்துட்டு போயிருக்காரு, சொத்தை கொடுத்த மாதிரி பேசுகிறீங்க. நல்லா இருக்குல்ல? இப்படி ஜோக்கு சொன்னால் தான் சிரிப்பு வரும். நமக்கு ஜோக்கெல்லாம் ரொம்ப ரேர் தான், ஜோக்கை வர்றதில்லை. என்னென்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் மரிப்பதற்கு முன்னால் நம்ம யாரெல்லாம் மன்னிக்கணுமோ மன்னிச்சிடணும். நான் இதை எதுக்கு கொண்டு வந்தேன்னா, மரணம் வரப்போகுது இல்லையா, அந்த மரணத்தை நீங்களும் நானும் சந்திப்பதற்கு முன்னால் கிறிஸ்து இயேசுவை ஃபாலோ பண்ணுற, பின்பற்றுகிற நீங்கள் நானும் யாரெல்லாம் இன்னும் மன்னிக்காமல் இருக்கிறோமோ இன்றைக்கே மன்னிச்சிருங்க. நான் அதுக்காக பிரயாசம் எடுத்துகிட்டு போனேன். இன்றைக்கி யாரெல்லாம் மன்னிக்கலையோ, ஒருவேளை லாங்கில் இருந்தாங்கண்டா ஃபோன் பண்ணியாவது பேசி அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க. இல்லை நீங்கள் மன்னிக்க வேண்டியதாக இருந்தால் மன்னியுங்கள். மன்னிக்காமல் நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள் அப்படின்னு சொல்ல முடியாது, அர்த்தம் இல்லாதது. ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் அப்படி வந்ததுன்னா ஒரு ஆசீர்வாதம் உனக்காக காத்திருக்குது. யாரெல்லாம் மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களோ, இன்றைக்கி மன்னிப்பு கேட்குறீங்களோ, ஏசு அப்பப்போ மன்னிச்சிக்கிட்டே தான் இருந்தார்ல. நம்ம மன்னிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் நமக்குன்னு வச்சிருக்கிற ஒரு பெரிய பிளஸ்ஸிங் இருக்குது, ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார், அந்த ஆசீர்வாதத்தை தருவார். இதில் நான் வாசிக்கும்போது லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்வு ஞாபகம் வந்தது. லூக்கா 15:25-32 வரைக்கும். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகி இவன் வந்தவுடனே கொழுத்த கன்று இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோட இருக்கிறாய், எனக்குள்ளது எல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான்.
ஆனபடியினாலே நான் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். சரி, இந்த கெட்ட குமாரன் ஸ்டோரி, கெட்ட குமாரன் இளைய மகனை குறித்து சொல்லி வாசிக்கிறோம். இளைய மகனை விட நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஏறக்குறைய ஒரு 20 வருஷம் இருக்கும், இந்த மூத்தவனை குறித்து ஒரு செய்தி எடுத்திருந்தேன். மூத்தவனை ஒரு ஈவினிங் ப்ரேயரில் எடுத்திருக்கிறேன். இளையவனை விட மூத்தவங்கிட்ட நிறைய ப்ளஸ் பாயிண்ட்டு, நிறைய நல்ல கேரக்டர் இருக்குது, நிறைய கேரக்டர். ஒரே ஒரு கேரக்டர் அவனுக்கு வேர்ஸ்ட்டு எதுன்னா, மன்னிக்காமல் போன ஒரே ஒரு காரியம்தான். மீதி எல்லாமே நிறைய காரியங்கள் மூத்தவனிடத்தில் நல்ல காரியங்கள்லாம் இருக்குது. இளைய மகன் சொத்தெல்லாம் வாங்கிட்டு போய் அழிச்சிட்டு திரும்ப வந்துட்டான். அது அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் செய்த எல்லாத்தையும் மன்னித்து அப்பா ஏற்றுக்கிட்டார். ஆனால் யாரும் ஏற்றுக்கல. கூட பிறந்தவன் சகோதரன் ஏற்றுக்கொள்ள. இப்போவும் அப்படி தான் இருக்குது. முதல்ல வாசித்த அந்த வசனத்தில் எஜமான் மன்னிச்சிட்டார், கூட இருக்கிறவன் மன்னிக்கலை. இங்கேயும் அதாவது இதை நான் எப்படி நோட் பண்ணியிருக்கேன்னா, இளையகுமாரனுடைய அந்த தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அது ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம். குடும்பத்துக்குள்ளே 2 விதமான நபர்கள் இருக்கிறாங்க. ஒன்று இளையவனைப் போல, இன்னொன்று ரெண்டாவது மூத்தவனைப் போல ஒரு கூட்டம். இளையவனைப் போல ஒரு கூட்டம், மூத்தவனைப் போல ஒரு கூட்டம். அப்பா விட்டு தூரம் போனாலும் திரும்ப மன்னிப்பு கேட்டு வந்து ஒப்புரவாகி தன்னுடைய தகப்பனோடு கூட இணைத்து கொண்ட இளைய மகனைப் போல ஒரு கூட்டம் சபைக்குள்ளே தான் இருக்குது. அதே நேரத்தில் மூத்தவனைப் போல அப்பா கூடவே இருந்தும் அப்பாவை குறித்து அவன் புரிந்து கொள்ளவில்லை. மன்னிக்கணுன்ற அந்த மனப்பக்குவம் வரல அவனுக்கு, அந்த குணம் வரல. ஆனால் எங்கே இருக்கிறான்? அப்பா கூட தான் இருக்கிறான். அப்பா எந்த சொத்தும் கொடுக்கல. பிறகு அவனுக்கு, இளையவனுக்கு அவர் சொல்கிறார், எனக்குள்ளதெல்லாம் சேஷ்ட பாகம் உனக்குத்தான், வேற யாருக்கும் கிடையாது. சேஷ்ட பாகம் உனக்கு மட்டும்தான். எனக்குள்ளது எல்லாம் உன்னுடையதாக இருக்கலையா? நீ எப்போதும் என் கூட தானப்பா இருக்க. அப்பா கூடவே இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு, ஆனால் அப்பாவுக்குள்ள குணம் இல்லாத இருக்கிற சிலர் சபைக்குள்ளே இருப்பாங்க. 2 விதமான கூட்டங்கள். மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி கொள்ளுகிற கூட்டம் ஒன்று, மன்னிப்பு கேட்காமலே கடினமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. இந்த 2 கூட்டத்தில் நீங்கள் யார் எந்த கூட்டத்தில் இருக்குன்னு தெரியலை. உங்களுக்கும் அவருக்கும் மட்டும்தான் தெரியும். மனுஷனாகிய நான் முகத்தைத்தான் பார்க்கிறேன், ஆனால் அவர் இருதயத்தை எல்லாம் டோட்டலி ஸ்கேன் பண்ணி பார்த்துடுறார். டோட்டலி ஸ்கேன். ஸோ இந்த மூத்த மகன்கிட்ட நிறைய காரியம் இருக்குது. அவன் சொல்கிறான், அதில் வாசிக்கிற போது ஸ்தோத்திரம். அதற்கு 27 அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொளுத்த கன்றை அடுப்பித்தார். மன்னிப்பு கேட்கிறவர்களும் மன்னிப்பு கொடுக்கிறவர்களுக்கும் கர்த்தர் ஒரு விருந்தை வச்சிருக்கிறார். கொளுத்த கன்று. கொளுத்த கன்றுன்னா ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்கப் போகுதுன்னு அர்த்தம். மன்னிப்பு கேட்டு வந்தினா அல்லது நீ மன்னிச்சிட்டா உனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் காத்திருக்குது. ஒன்று. அடுத்தது அதில் வாசிக்கும் பொழுது 28 அப்பொழுது அவன் மூத்தவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். இப்போ உள்ளே கூட போகல, வெளியே இருக்கிறான். ஏன்னா மன்னிக்கிறதுக்கு அவனுக்கு மனம் இல்லை. மன்னிக்க மனமில்லாதவர்கள் அவர்கள் எந்த நிகழ்விலும் ஒதுங்கியே இருப்பார்கள். உங்கள் குடும்பத்தில் கூட சரி,
அதாவது கொஞ்சம் கசப்பு, கோபம், சண்டை இருக்குமானால் உங்கள் காரியங்களில், குடும்ப காரியங்களில் முன்னால் இன்வால்மெண்ட்டாக வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் ஒதுங்கியே இருப்பாங்க, மூத்தவனை போல. மன்னிக்கிற குணம் இல்லாதவர்கள் எல்லாரும் அப்படி தாங்க இருப்பாங்க. நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்கள பார்த்து, அப்படி தான் இருப்பாங்க. அடுத்தது அதில் வாசிக்கும் போது, அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்தேன். ஆரம்பத்திலேருந்து வேலை தான் செய்கிறப்பா. இத்தனை வருஷம் வரைக்கும் நான் என்ன செய்திருக்கேன்? வேலை செய்திருக்கிறேன். நல்லதானே? அவன் செய்யலை, விட்டுட்டு போயிட்டான். இவன் ஆரம்பத்திலேருந்து வேலையை செய்திருக்கான். அப்பா சொல்கிற வேலையெல்லாம் செய்தான். ஒன்று. அடுத்தது அவன் சொல்கிறான், ஒரு காலும் உம்முடைய கற்பனையை நான் மீறவில்லை. ஒரு வார்த்தையை கூட நான் மீறலப்பா. ஒரு வார்த்தை, அது ப்ளஸ் பாயிண்ட் தானே. இளையவன் கூட அப்படி இல்லையே. அப்பா தூக்கி போட்டு போயிட்டான், பைசா கொடுப்பா, என் சொத்தெல்லாம் கொடு, நான் கிளம்புறேன்ட்டு. இவன் மூத்தவங்கிட்ட நல்ல கேரக்டரு. அப்பா சொல்கிற ஒரு வார்த்தை கூட அவன் மீறி செய்ததே கிடையாது. இன்றைக்கி எத்தனை பிள்ளைங்க இருக்கிறீங்கன்னே தெரில. அப்பா சொல்கிறத மீறாமல் இருக்கிற பிள்ளைகள் எத்தனை பிள்ளைங்க இருக்கிறீங்கன்னு தெரியல. அடுத்தது மூத்தவங்கிட்ட சொல்கிறான், என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீர் ஒரு நாளும் ஒரு காலும் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. இப்போ தம்பி வந்துட்டாண்டு அவ்வளோ கொண்டாடுறீங்களே, ஆடு அடித்து கொளுத்த விருந்து வச்சு. என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஒரு நாளாவது நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது எடுத்துக்க அடித்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்கடா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி சொல்கிறீங்களா? சரி, நீ அடிக்க வேண்டாம், போய் எங்கன்னா ஹோட்டலில் நல்லா சாப்பிட்டு வாங்கடா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போங்க. என்றைக்காவது பைசா கொடுத்து அனுப்பியிருக்கிறீங்களா? நம்ம பிள்ளைங்க இப்போ கேட்பாங்க. என்றைக்காவது எனக்கு பணம் கொடுத்து என் ஃப்ரெண்ட்ஸும் கூட போய் ஜாலியாக இருந்துட்டு வான்னு சொல்கிறீங்களா? இவன் சொல்கிறான், அப்படி கூட நான் எனக்கு நீங்களும் கொடுக்கல, நானும் கேட்டதில்லையே, உங்கள் வார்த்தையை மீறல, இவ்வளோ காரியங்களை நான் செய்துட்ருக்கிறேன். அடுத்து அவன் சொல்கிறான், வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்டவன். தம்பியை குறித்து சொல்கிறான். வேசிக்கிட்டெல்லாம் போய் பணத்தை செலவழிச்சிட்டு வந்திருக்கான், அழிச்சிட்டு. ஆனால் நான் ஒரு நாள் அந்த பாவத்தை என்ன செய்யலை. அப்போ அவன் நல்லவனா கெட்டவனாங்க? நல்லவன். நல்லவன். அப்பாவுடைய வார்த்தையை மீறாதவன், அவர் சொல்கிற வேலையெல்லாம் செய்தவன். தவறான அசுத்தமான வாழ்க்கையில் அவன் வாழாதவன், பாவம் செய்யாதவன், விபச்சாரம் பண்ணலை, வேசித்தனம் பண்ணலை. அடுத்து வாசிக்கும் போது, உம்முடைய குமாரனாகி இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். இத்தனை நல்ல கேரக்டர் இருக்குது. அதற்கு அப்பா சொல்கிறார், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். எனக்குள்ளது எல்லாம் நான் உன் தம்பிக்கு ஷேர் பண்ணி தரமாட்டேன்ப்பா. எனக்குள்ள அந்த ஆஸ்தி மூத்த பிள்ளையாக இருக்கிற உனக்கு தான், அதை நான் தரமாட்டேன். அவனுக்கு கொடுப்பதில்லை, உனக்கு தான். நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம். அப்போது அப்பா கூடவே இருந்தால் அப்பாவுக்கு உள்ளதெல்லாம் யாருக்கு சொந்தம்? என்ன சத்தமே வரல? பிள்ளைக்கு தான் சொந்தம். எந்த பிள்ளைக்கு? கூடவே இருந்தால் அப்பாவுடைய ஆஸ்தி, சொத்து எல்லாம், நகையும் சரி நட்டும் சரி, எல்லாமே யாருக்கு? அப்பா கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு அது சொந்தமாக தரார். அடுத்து சொல்கிறார் கடைசி, உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆகவே அவனை இழந்திருந்தோம், இப்பொழுது அவன் வந்துட்டான், நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று அவன் சொன்னான் என்றார். இப்போது இத்தனை நல்ல கேரக்டர் இருக்குது அவனுக்குள்ளே, மூத்தவனுக்குள்ளே. ஆனால் ஒரே ஒரு காரியம் மட்டும் நீ இல்லை, வருந்தி அழைச்சாலும் வெளியே தான் நிற்கிறான். மனதளவில் நீ வெளியே தான் நிற்கிற, மனதளவில் இன்னும் ஒன்று சேரலை. மன்னிக்கிறதுக்கு மனம் இல்லாதவர்கள் எல்லாத்துலேயும் ஒதுங்கியே தான் நிற்பாங்கன்னு சொன்னேன். செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை நோட் பண்ணியிருக்கீங்களா தெரியாது.
நீங்கள் ஒருவேளை ஒதுங்கி நிற்கிறீங்களா, உங்களுக்கு மன்னிக்கிற தன்மை இல்லை, குணம் இல்லைன்னு அர்த்தம். நான் என்ன சொல்கிறேன், ஒரு நாள் மரணம் சந்திக்க போது இல்லையா? மரணம் சந்திக்கும் பொழுது நம்ம எதையும் கொண்டு போகிறதில்ல, எதையும் கொண்டு போகிறதில்ல. நம்ம மகா அலெக்சாண்டர் நேபுகாத் பாபிலோன் ராஜ்யத்துக்கு பிறகு மேதிய பெர்சிய ராஜ்யம் வந்தது. மேதிய பெர்சிய ராஜ்யத்துக்கு பிறகு கிரேக் ராஜ்யம் வந்தது. மகா அலெக்சாண்டர் அவன் சின்ன வயசுலேயே ரொம்ப டேலண்டான ராஜாவை, உலக நாடுகள்லாம் ரொம்ப திறமையாக அவன் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டான். அவன் மரிக்கும்போது வயசு ஏறக்குறைய 32 வயதுக்குள்ளே அவன் மரிச்சிட்டான், நோய்பட்டு. மகா அலெக்சாண்டர் இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தை உருவாக்கினான். இந்த கிரேக்க சாம்ராஜ்யம், கிரேக்க கலாச்சாரம் தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் பரவி இருக்குது. கிரேக்க கலாச்சாரம் மகா அலெக்சாண்டர் கொண்டு வந்து, அவன் மரிக்கும்போது ஒரு 3 பேரை கூப்பிட்டு 3 காரியம் சொன்னான். ஒன்று, வைத்தியர், நான் மரித்தால் என் சரீரத்தை பெட்டியில் வச்சு வைத்தியர்கள் மட்டும்தான் என்னை தூக்கிட்டு போகணும், எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வைத்தியர்கள் தான் தூக்கணும், வேறு எவரும் தூக்கக்கூடாதுன்றான். 2வது சொன்னான், என் கையை பாக்ஸுக்கு வெளியில் 2 கையும் வெளியில் இருக்கணும், அப்படி வச்சு என்னை கொண்டு போகணுன்ட்டான். ஏன்னா அதில் 3 காரியம் இருக்குது. ஒன்று, வைத்தியர்கள் ஏன் அவன் சரீரத்தை தூக்கிட்டு போகணுன்னா, இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வைத்தியராக இருந்தாலும் மரணத்தை தடுக்கிறதுக்கு அவங்களால முடியாது என்பதற்கு அடையாளமாய் என் சரீரத்தை வைத்தியர்கள் தான் கொண்டு போகணும், தூக்கி சுமந்துட்டு போகணும். அதே மாதிரி தான் கொண்டு போனான். 2வது ரெண்டாவது காரியம், அவன் சம்பாதித்த ஏராளமான பொண்ணு வெள்ளி ஆஸ்திகள் நிறைய இருந்தது. நான் போகிற வழியில் பாதையில் பணத்தை நீங்கள் என்ன பண்ணணும், பொண்ணும் வெள்ளியும் நாணயத்தை வழிநடுக்க போட்டுக்கிட்டு போகணும் அப்படின்னா. ஏன்னா நான் வெறுமையாக தான் வந்தேன், இதெல்லாம் இந்த உலகத்தில் வந்து நான் சம்பாதித்தது, இந்த உலகத்தில் சம்பாதித்தது உலகத்தோடு தான் போயிடும், என் கையில் ஒன்றுமே வரப்போகிறதில்லை. அதனால தான் நான் அதை நம்ம பாடி சரீரம் செத்து போன சரீரம் தூக்கும் போது சிலர்லாம் காசை தூக்கி போடுவாங்களே, அந்த சேலை விரிச்சிட்டு போவாங்க சில ஊர்களில், அதில் காசெல்லாம் தூக்கிட்டு போட்டு போவாங்க, காசெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டே போவாங்க, கல்ற வரைக்கும், அப்படி ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் போகும், காசு போடுவாங்க. அந்த சேலையை போடுற அந்த ஆட்கள் வந்து அந்த சேலையோடு அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எனக்கு அது ஞாபகம் வந்துட்டு உடனே. அப்போது இந்த பணம் வந்து நம்ம சம்பாதிக்கிற ஆஸ்தியோ சொத்தோ எதுவும் நிரந்தரமானது இல்லை, அதுவும் ஒரு நாள் என்னை என்ன செய்யும், விட்டுடும். அதனால் இந்த நான் என் சரீரத்தை கொண்டு போகும்போது வழிநடுக பொண்ணு வெள்ளியும் பணத்தை நீங்கள் இறச்சிக்கிட்டே போகணும் அப்படின்னா. அதே போல் அவன் சரீரம் தூக்கிட்டு வரும்போது அந்த பணத்தை எல்லாம் பொண்ணு வெள்ளியெல்லாம் வழியெல்லாம் விதிச்சுட்டு போனாங்களாம். 3வது, இந்த கையை வெளியே வச்சுட்டு என்னை தூக்கிட்டு போங்கன்னா, எல்லோரும் என் கையை பார்க்கட்டும். ஏன்னா இந்த உலகத்தில் வரும்பொழுது நான் ஒன்றும் என் கையில் கொண்டு வந்ததே கிடையாது. இப்போ நான் மரித்து போகும்பொழுது ஒன்றுமே கொண்டு போகலை. இதான் மனுஷனுடைய வாழ்க்கை. வெறுங்கையாய் வந்தேன், வெறுங்கையாக நான் போகிறேன், ஒன்றும் கொண்டு போகிறது இல்லை. ஆகவே என் கை 2ம் சவப்பட்டிக்குள்ள வெளியில் வச்சு கொண்டு போங்கன்றான். பாருங்க, வைத்தியர்களாலும் முடியாது, நம்ம சம்பாதிச்ச ஆஸ்தி சொத்துக்களாலும் முடியாது, நிறுத்த தடுக்க முடியாது. அதே நேரத்தில் இந்த கையில் எதுவும் கொண்டு போகவும் முடியாது, எதுவும் கொண்டு போக முடியாது, கொண்டு போய் எதையும் அனுபவிக்க முடியாது. அதான் ஆண்டவர் மரிக்கிற அந்த நேரத்தில் கூட என்ன சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும். பாருங்க, அடித்து காயப்படுத்தி இருக்கிறான், சரீரம் முழுவதும் காயம். இயேசுவுக்கு அவ்வளோ ரத்தம் வடிச்சுக்கிட்டே இருக்கு சிலுவை மரத்தில். ஆனால் அந்த வேதனையிலையும் அந்த அடி காயங்களிலும்
அவர் சொல்கிறாரு பாருங்களேன், இவர்களை அவர் எவ்வளோ நல்லவர் பாருங்களேன். இயேசு எவ்வளோ நல்லவர். நம்ம மன்னிக்கிறோம். நம்மெல்லாம் ஒரு சின்ன ஏதாவது ஒரு காரியம் நடந்துட்டா அருவாளை தூக்குறான், கத்தியை தூக்குறான், வெட்டுறான். என்ன நடக்கு, எப்படி நீ என்ன எப்படி பேசலாம்? ஒரு சின்ன வார்த்தைக்குள்ள சண்டை, ஒரு சின்ன அரை அடிக்குள்ள இடம் வெட்டி மாண்டு போகிறான். மன்னிக்கிறதுக்கு விட்டு கொடுக்கிற தன்மை இல்லையே. இந்த காலை நேரத்தில் ஒரு கர்த்தரை அறியாத ஒரு மனுஷனே, ஒரு ராஜாவே, மகா அலெக்சாண்டரே, அவன் இந்த தத்துவத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறான்னா, கிறிஸ்துவை ருசித்து இருக்கிற நீங்களும் நானும் எவ்வளவு அவரை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது, எவ்வளவு ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. இந்த காலை நேரத்தில் அதான் சொல்கிறார் ஆண்டவர், நீங்கள் மன்னிங்க. இந்த வசனத்தில் இருக்குது, மத்தேயுல 35வது வசனம் 18:35. நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால், மனப்பூர்வமாய் நீங்கள் மன்னிக்காமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். தெரியல, யாரெல்லாம் மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாரும் கண்களை மூடி நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடுங்க. ஒருவேளை நீங்கள் மன்னிக்க முடியாத அந்த 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 கசப்பு அப்படியே இருக்கக்கூடாதுப்பா, இருக்கக்கூடாது. நான் மன்னிக்கிறேன், என் மேலே தப்பு இல்லை, அவங்க தான் தப்பு பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் நான் மன்னிக்கிறேன். முழங்கால் படியிடுங்க, எந்திரிக்க வேண்டாம். முழங்கால் படியிட்டு இருக்கிற இடத்துலையே கொஞ்சம் முழங்கால் படியிடுங்க. நான் மன்னிக்கிறேன், இயேசு எனக்கு எல்லாத்தையும் மன்னிச்சிருக்கிறாரே, இயேசு எனக்கு எல்லா குறைகளையும் பாவத்தையும் மன்னித்திருக்கிறார். நீ அவருடைய பிள்ளையாக இருந்தா இன்னைக்கு மன்னிக்கிற சுபாவம் வேணுமே. மன்னிக்கிற குணம் அது நல்ல சிறந்த குணம், அது சிறந்த குணம். சிலுவையிலே கல்வாரியிலே பூத்த பூக்களில் ஒன்று மன்னிப்பு. எத்தனை பேர் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? நீங்கள் முழங்கால் படிட்டு, உங்களுக்கும் ஒருவேளை உங்களுக்கு பக்கத்துலேயோ கூடவோ அல்லது உங்களுக்கு நேரில் எங்கேயாவது இருக்கக்கூடிய நபர்கள், அவர்களுக்கும் உங்களுக்கும் மனக்கசப்பு, கூட பிறந்தவங்களோ, சொந்த பந்தமோ, ஃப்ரெண்ட்ஸோ, வேறு எவராக இருந்தாலும் நீ மனப்பூர்வமாய் மன்னிச்சிட்டா உனக்கு ஒரு பெரிய விருந்து, ஒரு கிஃப்ட்டு, சந்தோஷமான நிகழ்ச்சியை கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறார். நான் அதை உண்மையாக ஃபீல் பண்ணி தான் சொல்கிறேன். உனக்கு உண்மையான ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த நபரை நான் மன்னிக்கவே முடியாது, மன்னிக்க மாட்டேன், பிடிவாதமாக இருக்காதப்பா, பிடிவாதமாக இருக்காதீங்க, மன்னிங்க. இயேசுவை கவனிச்சு பார், அவரை நோக்கி பார். எல்லாத்தையும் மன்னித்தவர், உங்களுக்கு எனக்கு எல்லாவற்றையும் மன்னித்தவர். அதைத்தான் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறார். என் பிள்ளைகளும் என்னை போல இருக்கணும். மூத்த குமாரனுக்கிட்ட எத்தனை நல்ல சுபாவங்கள், உங்ககிட்ட நல்ல நல்ல காரியங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஒரே ஒரு காரியம், மன்னிக்க முடியாது இருக்கிற அந்த குணம் உங்கள் ஆசீர்வாதத்தை தடை பண்ணிட்டு இருக்குது. நீ எத்தனை பணத்தை கொடுத்தாலும், அதான் ஆண்டவர் சொல்றார், பலிபீடத்தில் உன் காணிக்கையை வச்சுட்டு பிறகு நீ காணிக்கையை செலுத்து. ஒப்புரவாகும் சகோதரன் கூட. யாருக்கிட்ட நீ சண்டை போட்டுருக்கியோ, யாருக்கிட்ட வைராக்கியமாக இருக்கியோ, யாருக்கிட்ட மனஸ்தாபமாக இருக்கிறியோ, யாரை மன்னிக்க முடியாதபடி இருக்குதோ, இன்னைக்கு இயேசுவை நோக்கி பாரு. அவர் மன்னித்த அந்த குணம் உனக்குள்ள வரும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துட்டு போங்க. நம்ம இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம், இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம். இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது, சில நாட்களே இருக்குது. புது வருஷத்துக்குள்ளே போக போகிறோம். நீ இந்த மன்னிக்க முடியாமல் அப்படியே புது வருஷத்துக்குள்ளே போனீங்கன்னா ஒரு சந்தோஷமும் இருக்காது, சமாதானமும் இருக்காது, நிம்மதியான லைஃப்பும் இருக்காது, எந்த ஒரு பிளஸ்ஸிங்கை நீ பார்க்க முடியாது. இன்னைக்கு அதை சரிப்படுத்திக்கிறேன். உன் வாழ்க்கையில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. நான் மன்னிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே, நான் மன்னிக்க விரும்புகிறேன். யார் மேலே உனக்கு கசப்பு இருக்குதோ, யார் மேலே உனக்கு வைராக்கியம் இருக்குதோ, யாரோடு கூட உனக்கு பகை இருக்குதோ,
மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கிறீங்களோ, நீ மன்னிச்சு பாரு, நீ மன்னிச்சு பாரு, ஒப்புரவாயி பாரு, ஒப்புரவாயி பார். கர்த்தர் ஓம் பட்சத்தில் தான் நிற்பார், கர்த்தர் ஓம் கூட தான் நிற்பார். பிரைஸ் தி லார்ட். அப்படியே ஜெபம் பண்ணுவோம், அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். அந்த மன்னித்த இயேசுனுடைய அன்பு உங்களுக்குள்ளே இருந்தா, எனக்குள்ளே இருந்தா, அந்த அன்பு உங்களை என்னை மன்னிக்க தூண்டிக்கிட்டே இருக்கும். மன்னிச்சிடு 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 சொல்லிக்கிட்டே இருக்கும். 7 முறை மட்டும் இல்லை, 770 முறை. 770 முறைனா பூரணமாக மன்னிக்கணும், முழுவதும் மன்னிக்கணும். மன்னிச்சதுக்கு அடையாளம் நீ மறந்து போகணும், மறுபடியும் ஞாபகத்திலே வச்சிருக்கக்கூடாது, மறுபடியும் ஞாபகத்தில் வச்சிருக்கக்கூடாது. எத்தனை பேர் அதை ஸ்தோத்திரம் நல்ல ஜெபத்தோடு கூட ஒப்பு கொடுங்க. இதுவரைக்கும் இருக்கிற அந்த கசப்பு போகட்டும், அந்த வைராக்கியம் போகட்டும், அந்த பிடிவாதம் போகட்டும், அந்த கடின இருதயம் மாறட்டும். இயேசு அவ்வளோ பாடுகள் மத்தியில் மன்னித்தாரே, உனக்கு எனக்கு டோட்டலாக மன்னிச்சிருக்கிறாரே. அவர் மட்டும் மன்னிக்கலைன்னா நீங்களும் நானும் எந்த நிலையில் இருந்திருப்போன்னு யோசிச்சு பாருங்க. அவரை போல நம்ம மாறினதா நீங்களும் நானும் உண்மையான கிறிஸ்தவங்க, உண்மையான கிறிஸ்தவர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. ஜெபத்தோடு கூட நல்ல அறிக்கை செய்துக்கிட்டே இருப்போம். அறிக்கை செய்துகிட்டே இருங்க. எந்த காரியத்தில் யார் மேலே உங்களுக்கு கசப்பு இருக்குது, யார் மேலே பிடிவாதம் இருக்குது, வைராக்கியம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். இதுவரை என்னை நடத்தினவர். எல்லாரும் கண்களை மூடியா இருக்கட்டும். யாரும் கண்ணை திறந்து வெடிக்க பார்க்கணும். எஸ் லார்ட். ஷாதா ரஹா. ஆவியானவர் உங்களை நடத்தட்டும். எத்தனையோ நல்ல காரியங்கள் செய்யும்படி கர்த்தர் உன்னை நடத்தி இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஷாதா ரஹா. இயேசுவே என்னை நடத்தினவர். எஸ். இனிமேலும் ஹல்லேலூயா. என்னை நடத்திடுவீர். நீரே யெகோவா, நீரே ஸ்தோத்திரம். என் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். என் உள்ளத்தை பார்த்துக்கொள், நீரே என் இருதயத்தை பார்த்துக்கொள், யெகோவா, என் தேவைகளை பார்த்துக்கொள். நான் ஒப்புரவாகுவதை, சிந்திப்பதை, உணர்வதை நீ பார்ப்பீர். இருப்பவரே. ஹல்லேலூயா. நீரே யெகோவா, ஒப்புரவாகும் போது கர்த்தர் கூட இருந்து நடத்துவார். இயேசு உன்னோடு கூட இருக்க வேண்டுமானால் இன்னைக்கு மன்னிங்க. தீர்மானத்தோடு கூட போங்கப்பா. நீரே ஷராத்தி ஆக்காரதரா பாலாபாரா பாபாபாரா. Yes, Lord. ஆமென். கூட இருக்கிறவர் அவர்தான், உணர்த்தி கொண்டிருப்பார். ஸ்தோத்திரம். எல்லாரும் மன்னிக்கிறதுக்கு நேரம் என்னை நடத்துங்க ஆண்டவரே. உம்மை போல நான் நடத்தணும், உம்மை போல மன்னிக்கணும். ஓ கடைசி வரை ஆமென். நடத்திடுவீர். ஸ்தோத்திரம். நீரே யெகோவா, ஹல்லேலூயா. நல்ல ஒரு தீர்மானம் எடுத்து ஒப்புரவாயி இன்னைக்கு யார் மேல நீங்க வைராக்கியமா கசப்பா இருக்கிறீங்களோ, மன்னிக்க முடியாது இருக்குதோ, இந்த ஆராதனை முடித்த உடனே நீங்க போய் ஒப்புரவாகுங்க. அவங்களோடு கூட பேசுங்க. ஏ ஏ ரகா ஹதா ராமா நசியாதா ராபாலாபா. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஜெபத்தோடு கூட பாடுவோம். கண்களை மூடி
எல்லாரும் பாடுவோமா? கூட இருக்கிறவர் அவர் கூட இருந்தா உன்னையும் மன்னிக்க சொல்லி கற்றுக் கொடுப்பார் உனக்கு. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். எல்லாம் சேர்ந்து பாடலாமா? ஜெபத்தோடு கூட என்றென்றும் மன்னிங்க மன்னிங்க மன்னிங்க. நமது தேவன். உனக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஒரு மகிழ்ச்சியான காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. அதை இழந்துராது. மன்னிக்க முடியாத இருக்கிறது தான் அந்த பெரிய சந்தோஷத்தையே கெடுத்துக்கிட்டு இருக்கு. ஆமே. கரங்களை உயர்த்தி பாடுவோம். சரியா இல்லை நடத்துங்க ஆண்டவரே. நான் மன்னிக்கிறதுக்கு அதுக்கு நேரம் இல்லை நடத்துங்கப்பா. அநேக பிள்ளைகள் உண்மையா உணர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அநேகருடைய கண்களில் கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. எஸ் ஹல்லேலூயா. ஆமே. ஆவியானவர் உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னோடு கூட இருக்கிறவர் அவர். உன்னை வருந்தி அழைக்கிறார். உள்ளே வான்னு உன்னை வருந்தி அழைக்கிறார். நீ மன்னிச்சிட்டா உள்ள வரலாமே. எத்தனை ஆசீர்வாதம் காத்திருக்கிறது உனக்கு. கூடவே இருக்கிறவர். எல்லாரும் பாடுமா சத்தத்தை உயர்த்தி. பாடுவோமா? எல்லாரும் கண்களை மூடியே எஸ் நல்ல உணர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஹல்லேலூயா. ஒரு மாற்றம் வரட்ட ஆண்டவரே. ஒரு உணர்வு வரட்ட ஆண்டவரே. இன்னைக்கு அந்த மன்னிக்கணுன்றது எண்ணத்தோடு போட்டோம். இன்னைக்கு ஒப்புரவாகட்டும். பிள்ளைகள் ஒப்புரவாகட்டும். முடிவு பரியந்தம் நடத்திடுவே. முதிர் வயதானாலும் நடத்திடுவே. நடத்துங்கப்பா. சத்தியத்துக்கு நேரா நடத்துங்க. ஆசீர்வாதத்துக்கு நேரா நடத்துங்க. முதிர் வயதானாலும் நடத்திடுவே. உண்மையாய் நடத்திடுவே. முதிர் வயதானாலும் நடத்திடுவே. உண்மையாய் நடத்திடுவே. நடத்திடுவே. இனிமேலும் கடைசி வரை ஹல்லேலூயா. நடத்திடுவே. ஆமென். நடத்திடுவே. நடத்துங்கப்பா. பிள்ளைகளை நடத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரே நீர் கிரியை செய்து நடத்துங்கப்பா. நடத்திடுவே. சியாப்போ ரிமா கரபலபா.
நல்ல கரைகளை உயர்த்தி ஜபத்தோடு கூட கடைசி வரை நடத்திடுவீர். நீரே யெகோவா, நீரே என் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். நீரே யெகோவா, சம்மா என் கூடவே இருப்பவரே. நீரே யெகோவா, நீரே என் எல்லாமே பார்த்துக் கரைகளை உயர்த்தி அல்லேலூயா 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 இருப்பவரே. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் ஆவியானவர் உன்னோடு கூட இடைப்படட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரர்கள் பிரதர்ஸ் நல்லா பாடும் சத்தத்தை உயர்த்தி வாலிப பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார். ஆமென். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய். ஆமென். ஓ, அல்லேலூயா. தேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு சில நேரத்தில் நமக்குள்ள எண்ணத்தை கொடுப்பான். நீ மன்னிக்காத, உன் மேல தப்பு இல்லை, நீ மன்னிக்கல, நீ மன்னிக்க வேண்டாம், அவங்க தான் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்க தான் மன்னிப்பு கேட்கணும். அவங்க வந்து பேசுகிற வரைக்கும் நீ பேசாத. பிசாசு அப்படித்தான் உன் ஆசீர்வாதத்தை தடுத்து வச்சிருக்கிறான். உன் ஆசீர்வாதத்தால் இழந்து போயிருக்கிற. இன்னைக்கு பிசாசு ஜெயித்தவர்களாக நீ கடந்து போகணும். யாரெல்லாம் ஒப்புரவாகணும்னு விரும்புகிறீங்களோ இன்னைக்கு நம்ம மன்னிக்கணும் அல்லது மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். தேவன் செய்தது போல, இயேசு எனக்காக முன்மாதிரியாய் வாழ்ந்தது போல நானும் வாழ இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானத்தோடு கூட போகிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சு நான் போகிறேன். இன்னைக்கு நான் மன்னிப்பு கேட்கணும் அல்லது மன்னிச்சிட்டு வரணும். இதை நான் உண்மையாக செய்யணும், மனப்பூர்வமாக செய்யணும், மனப்பூர்வமாக செய்யணும். அந்த உணர்வோடு கூட போங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, மன மகிழ்ச்சியை கர்த்தர் வச்சிருக்கிறார் உங்களுக்கு. நீ மன்னிப்பு கேட்டீங்கன்னா, உண்மையாக மனப்பூர்வமாக நீங்கள் மன்னிச்சிட்டீங்கன்னா, கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்க போகிற. இது நடக்கும், நடக்கும். நல்ல பிதாவே, உம்முடைய பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து எல்லா நேரத்திலும் மரண பரியந்தம்
ஆண்டவரே நீர் மன்னித்தீர். அந்த மன்னிக்கிற சுபாவம் உம்மை பின்பற்றுகிற, உம்மை நோக்கி பார்க்கிற, உம்மை கவனிக்கிற எங்கள் வாழ்க்கையில் அந்த மன்னிப்பு எப்பொழுதும் இருக்கட்டும் ஆண்டவரே. மனப்பூர்வமாய் நாங்கள் மன்னிக்கக்கூடிய இருதயத்தை தார். இன்னைக்கு பிள்ளைகள் எடுத்திருக்கிற இந்த தீர்மானத்தின்படியே மன்னிக்கவும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவும் இன்றைக்கு ஒரு விடுதலையின் நாளாக ஆவியானவர் விடுதலை தந்து நடத்துங்கப்பா. பிசாசு வெட்கப்பட்டு போகட்டும், பிசாசு வெட்கப்பட்டு போகட்டும், பிசாசு வெட்கப்பட்டு போகட்டும். ஒப்புரவாகுதலை கர்த்தர் இன்றைக்கு ஏற்படுத்தி அநேக குடும்பங்களில் உம்முடைய நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகட்டும், நிறைவான ஆசீர்வாதம் உண்டாவதாக சொல்லி ஜெபிக்கிறேன். வந்த ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து கண்ணீரோடு ஜெபித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு உம்முடைய செவையான வழியிலே நடத்தி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.